ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் கோப்தா குழம்பு தான் வைக்க போகிறோம். மட்டன் கோப்தா குழம்பு இதெல்லாம் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் இப்போ நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ வாழைக்காவை நம்ம இது போல் ஒரு வாழைக்காவை 3 கட் பண்ணிக்கின்னு இதை நம்ம ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் குக்கரில் போடுறதா இருந்தாலும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாங்க இது நம்ம வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வாழைக்காவை நல்லா வேக வச்சு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டோம். இதை நம்ம நல்லா கையில் நல்லா பிசைஞ்சிடணும். இதை கையிலையும் பிசையலாம், இல்லை நம்ம காய் துருவுறத்தில் கூட துருவி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நல்லா இதை பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போது வாழைக்காவை நல்லா மசிச்சு வச்சுட்டேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இது போல் மசிச்சிடணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். இதிலே கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம். அதையும் இதில் போட்டுடலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கடலை மாவு. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், நீங்கள் திட்டமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். இதிலே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதில் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா. உங்கள்கிட்ட கறி மசாலா, பிரியாணி மசாலா இருந்தால் கூட இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வாழைக்காவெல்லாம் நல்லா பாருங்கள், இது போல் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நான் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இதிலே நம்ம இந்த உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். தீ நம்ம இதில் அதிகமாக போடக்கூடாது, தீஞ்சிடும். இது தீ கம்மியாக வச்சு நல்லா வேக விடணும். இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். அதை நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் நல்லா கிளறி விட்டு இருக்கோம். சுற்றி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பொன்முருவலாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இதுக்கான ஒரு குழம்பு நம்ம ஒரு கிரேவி மாதிரி தாளிச்சிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே நான் இதில் போட்டுட்டேன். ஒரு நட்சத்திர பூ கூட இதில் போட்டுருக்கேன். இப்போ இதில்
ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் இதையும் நம்ம இதிலே போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2. இது நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி இதை போல் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். நம்ம இப்போ பச்சையை அரைச்சிருக்கிறோம், அதனால இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இதுலேயே 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். இதையும் இதிலே போட்டுடலாம். தீ கம்மியாக வச்சு இதை நம்ம வதக்கணும். இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இதில் 2 பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை போட்டு நல்லா இதெல்லாம் வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கி இந்த எண்ணெய்லாம் வரட்டும். இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதுலேயே வந்து 3 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். அது இந்த மிளகாய் பொடி பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் கொஞ்சமா நல்லா வதக்கி விட்டுருங்க. தீ அதிகமா போட வேணாம். இப்போ இது வந்து நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லா வெளியே வந்துச்சு பாருங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுலயே வந்து நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கிள்ளக்கூடாது, இது ஒரு ஃப்ளேவருக்கு தான் போடுறோம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பா வேணும்னா கொஞ்சம் அதிகமா தண்ணி விட்டுக்கலாம், கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியா விட்டுக்கலாம். பாருங்க இது நல்லா கிளறியாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். இப்போ வந்து இது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் இந்த கோலா உருண்டையெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் தீ கம்மியாக வச்சு 5 நிமிஷம் கொதி வந்த உடனே நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இதில் நல்லா போட்டு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த கோலா உருண்டை இதில் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி மேலோட்டமாக தூவிடலாம். இப்போ வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.